வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டோரிஸ் 2 நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய கதைகள் நம்ம சேனலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டோரிஸில் இருந்து நீங்கள் இந்த கதையை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் அதிலிருந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கு எப்படி அப்ளிகபிள் பண்ணணும்னு தோணுதோ அப்படி அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நடக்கிற விஷயங்களை தான் நான் இதில் விவாதிக்கிறேன். அதை நல்ல விதமாக எடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சிங்க எல்லோரும் இருந்தாங்க. ஒரு தடவை ஆக்சிடெண்ட்டில் அந்த அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. 2 அண்ணனுங்க, ஒரு தங்கச்சி, 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பசங்களையுமே அவங்க சொந்தக்காரங்க படிக்க வச்சாங்க. இந்த பசங்களும் நல்லா படிக்கிற பசங்க, படித்து நல்லா வேலையில் இருந்தாங்க. அந்த பொண்ணு வேலை பார்க்கல. அந்த பொண்ணு டிகிரிலாம் முடித்த உடனே அந்த பொண்ணுக்கு எல்லாருமா சேர்ந்து, சொந்தக்காரங்க, அண்ணன் எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லபடியாக கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போனப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்தது, நல்ல வேலை இருந்தது. அப்போது இந்த கொரோனா டயத்தில் என்னாச்சு, அவனுக்கு வேலை போயிடுச்சு. வேலை போனதுக்கு பிற்பாடு ஒரு 6 மாதம் வேலையே இல்லை. அப்போது இந்த பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தா. அவங்க அண்ணன் 2 பேரும், வேலையே இல்லையே, அவன் கூட சேர்ந்து நீ ஏன் வாழற, அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வந்துடு இந்த பொண்ணை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பொண்ணும் டெசிஷன் எடுக்க தெரியல. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் சொன்னான், ஆட்டுக்குட்டி சொன்னான்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த லைஃப் எப்படி இருக்குது என்னன்னு யோசித்து பார்த்து தான் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். அடுத்தவங்க சொன்னாங்கிற அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம டெசிஷன் எடுத்தால் நம்ம வாழ்க்கையை நாம் வாழ மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுன்னா நம்ம யோசித்து தான் டெசிஷன் எடுக்கணும். இந்த பொண்ணு அவங்க அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அப்போ அண்ணன் சொன்னால், நமக்கு 2 வீடு இருக்குடா கண்ணா. அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, அதில் நீ ஒரு வீடு வச்சுக்கோ, நம்ம வீட்டில் இருக்கலான்னு. சரின்னு ஜாலியாக இருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாள், ஒரு வருஷம் இருக்கும், ஜாலியாக இருந்தாங்க. கொரோனா 2 வருஷம் போச்சுல, அப்போ 1 வருஷத்தில் அந்த பையன் போயிட்டான். 1 வருஷம் ஜாலியாக இவங்களாம் இருந்தாங்க. அடுத்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. டக்குன்னு கல்யாணம் ஆன உடனே ஒரு இடைவேளை விழுந்து போச்சு எல்லாருக்கும் இடையிலையும். அப்புறம் அண்ணிகள்லாம் வந்ததுக்கப்புறம் இவளுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருந்தது. உடனே எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தனியாக வெளியில் அவள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்போது அவள் யோசித்து பார்த்தா, சரி நம்ம தனிமையில் அவளால் இருக்க முடியல. ரொம்ப யங் ஏஜ்லலாம் எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தனிமைங்கிறது ரொம்ப கொடுமையானது. அந்த லைஃப்பை நம்ம கொஞ்சம் தாண்டிட்டு வர்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சுது. சரி, நம்ம ஹஸ்பண்டோடையே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை தேடிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. இவளால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்பி வந்துட்டான். இவ இப்போ வேலை பார்த்துட்டு தனியாக இருக்கிறா, ஒரு பிஜியில் தங்கியிருக்கிறா. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அண்ணன் பேச்சை கேட்டுட்டு அன்னைக்கு வந்ததுனால இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. கொரோனா முடிஞ்சு கொஞ்ச நாளில் அவன் திரும்பி அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. அவன் நல்லா இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், வேலையே இல்லாமல் குடிகார பசங்க எத்தனை பேர் கூடயோ பொண்ணுங்கள்லாம் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொரோனா டயத்தில் வேலை போச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அண்ணன் வீட்டில் சும்மா போய் கூட இந்த பொண்ணு ஒரு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட இங்கே வந்திருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க அண்ணன் பேச்சை கேட்டதுனால அந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால் எந்த டெசிஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, இதே தான் பசங்களும் டைவர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அம்மா பேச்சை கேட்டு, தங்கச்சி பேச்சை கேட்டுன்னா. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். அடுத்து ஒரு கதை. ஒரு இடத்துல ஒரு சைக்காலஜி கிளாஸஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதில் நிறையா பொண்ணுங்கள்லாம் பொண்ணுங்க, அதாவது ஒரு 40 வயசு, 50 வயசு, ஒரு 20 வயசு, அப்படி நிறைய பேர் கலந்துட்டாங்க. உடனே அந்த டியூட்டர் இருக்கார் இல்லையா, அவர் மேடைக்கு ஒருத்தங்களை கூப்பிட்டுட்டு போர்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 30 பேரை எழுதுங்கன்னார். அந்த அம்மா கடன்னு தன்னோட ஹஸ்பண்டு, பசங்கள்லேருந்து எல்லாத்தையும், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கடன்னு ஒரு 30 பேர் எழுதுனாங்க. எழுதின உடனே அந்த டியூட்டர் சொன்னார், முதல்ல ஒரு 5 பேரை அழிங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு தன்னோட நெய்பர்ஸ் 5 பேர் அழித்தாங்க.
திரும்பி 5 பேர் அழிங்கன்னாரு. திரும்பி வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் அழித்தாங்க. திரும்பியும் ஒரு 5 பேர் அழிங்கன்னொடனே தன்னோட அண்ணன், தம்பி, தங்கச்சி அந்த 5 பேர் அழித்தாங்க. திரும்பி இப்படியே அவர் சொல்ல அவங்க அழிச்சிக்கிட்டே வந்தப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு 3 பேரில் நின்றுது. யாருன்னா அவங்க பெற்றோர்கள், ஹஸ்பண்டு, அவங்களோட பையன் அதில் நின்றுது. இப்போ வந்து ஒன்று அழிங்க அப்படின்னாரு. சரின்னு பெற்றோர்களாக ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த லேடி அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2ல் 1 அழிங்க என்னொன்னே, சார் அது முடியவே முடியாது. இல்லை நீங்கள் கண்டிப்பாக 2ல் 1 நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் மகனை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டோடனையும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த லேடி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, டியூட்டர் என்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு. உடனே டியூட்டர் சொன்னார், ஏம்மா இத்தனை பேத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஹஸ்பண்டை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் பெற்றோர்கள் முக்கியம் இல்லையா, இல்லை உங்களை பெற்ற உங்கள் பிள்ளை உங்களுக்கு முக்கியம் இல்லையா, உங்கள் பிள்ளை உங்களை பார்த்துக்க மாட்டானா, ஏன் ஹஸ்பண்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டோன்னே அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, என்னோடய பெற்றோர்கள் எனக்கு முக்கியம்தான், ஆனால் என்னோடய பெற்றோர்களுக்கு வயதாகி என்னோடய பெற்றோர்கள் என்னை விட்டு இறந்துட்டு போயிடுவாங்க, அப்புறம் நான் யார் கூட இருப்பேன், என்னோடய மகனும் எனக்கு முக்கியம்தான், ஆனால் நாளைக்கு என் மகனுக்கு கல்யாணம் ஆகிட்டா அவன் குழந்தை பிள்ளைகளோட செட்டில் ஆயிடுவான், என் மகன் எனக்குன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை துணையான என்னுடைய கணவர் கடைசி வரையிலும் என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் எனக்கு துணையாக இருப்பார், அதனால் அவர்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதே தான் ஹஸ்பண்டுக்கும், இந்த ஒய்ஃப் சொன்ன இதே வார்த்தை தான் ஹஸ்பண்டுக்கும். அவங்களும் வந்து இதே மாதிரி தான் பதில் சொல்லணும். ஏன்னா அந்த 2 பேருக்குள்ள உறவு கடைசி வரைக்கும் நிலைக்கும். எப்படியும் என்ன சண்டை வந்தாலும் என்ன சச்சரவு வந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபையோ ஒரு ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்டையோ விட்டு கொடுக்காமல் நல்லபடியாக வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலி ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இதில் யார் வந்து தலையிட்டாலும் நாம் அவங்கள எல்லாம் விளக்கிட்டு நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் நல்லா பேசி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதில் பையனானாலும் சரி, பொண்ணானாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, இல்லை அக்கா தங்கச்சி ஆனாலும் சரி, இல்லை பையனோட அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா, யாரானாலும் சரி, அவங்க உள்ளே வந்தால் இந்த பொண்ணு சொல்லிடணும், எங்கள் அம்மா இப்படி தான் பேசுவாங்கங்க, நான் என் அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் முக்கியம். அவ்வளோதான், ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதே போல் ஹஸ்பண்டும், எங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க, அவங்க ஏதாவது நொச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா, அப்படியே மறந்துடு, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க பதில் பேசாத, பதில் பேசினா உங்கள் 2 பேருக்கு சண்டை வளர்ந்துட்டே இருக்கும், எனக்கு நீயும் முக்கியம், எங்கள் அம்மாவும் முக்கியம், அதனால் எனக்காக அமைதியாக போயிடுன்னு சொன்னாங்கன்னா வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். இப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்ந்தாங்கன்னா வாழ்க்கை என்றைக்கும் மிகவும் நன்றாக அற்புதமாக இருக்கும். அதனால் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.